நமஸ்காரம். கொள்கை என்பது ஒரு புறம், மதம் என்பது மறுபுறம். இவ்விரண்டுக்கும் நெருக்கமான தொடர்பும் உள்ளது. ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமானால் ஒன்று பிலாசபி, ஒன்று ரிலிஜியன். சம்ஸ்கிருதத்தில் சொல்ல ஒன்று சம்பிரதாயம், அதைத்தான் மதம்னு சொல்லுகிறோம். முன்னால் இருப்பது சித்தாந்தம், அதுதான் பிலாசபி. இப்போ விசிஷ்டாத்வைத சித்தாந்தம்னு சொல்லுவார்கள். விசிஷ்டாத்வைத்தம் அது ஒரு சித்தாந்தம், அது பிலாசபி. வைணவம், ஸ்ரீ வைஷ்ணவம் மதம், அதான் ரிலிஜியன். இந்த ரெண்டும் ஒத்து போக வேண்டும். உலகத்தில் பல பாதைகளில் பிலாசபி மட்டும் இருக்கும், ரிலிஜியனே இருக்காது. ரிலிஜியன் மட்டும் இருக்கும், பிலாசபி இருக்காது. அல்லது பிலாசபி வீக்காக இருக்கும், ரிலிஜியன் ஸ்ட்ராங்காக இருக்கும். ரிலிஜியன் வீக்காக இருக்கலாம், பிலாசபி ஸ்ட்ராங்காக இருக்கலாம். இப்படி பலதும் உள்ளன. இரண்டுமே ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும். பிலாசபி கொள்கை மட்டும் இருந்தாலும் போதாது. அதே போல மதம் மட்டும் இருந்தாலும் போதாது. இரண்டும் கன்வர்ஜ் ஆக வேண்டும். ஒரு முகமாக ஒரு பாதையில் பயணிக்க வேண்டும். இத்தோடு அது தொடர்பில்லை. பிலாசபி ரிலிஜியன்ல போய் சேரவில்லை, ரிலிஜியனுக்கு ஆதாரமாக பிலாசபி இல்லை. எப்படி இருந்தாலும் அது குறைபாடு. நம்முடைய பாரதத்தின் பெருமையே ஒரு சாமஞ்சஸ்யம். இப்படி சொல்லலாமா? அனலைஸ் பண்ணோம், கம்பேர் பண்ணோம், ரிசர்ச் பண்ணோம், அதெல்லாம் ஒரு புறம். சிங்க்ரனைஸ், சிந்தசிஸ் அப்படிங்கிறது மற்றொரு புறம். ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணிக்கொண்டே இருந்தால் அது எங்க போய் சேரும்? டேட்டா அனாலிசிஸ்னு சொல்றோம். நிறைய எக்கச்சக்க தகவல்கள், டேட்டாக்கள். அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணலாம். பண்ணி அது ஒரு முடிவெடுப்பதற்கு, டிசிஷன் மேக்கிங்க்கு உதவ வேண்டும். இல்லைன்னா டேட்டா வைத்து லாபம் இல்லை. இதை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்ய வேண்டும், எது நான் போக வேண்டிய, பயணிக்க வேண்டிய பாதை, அதை சொல்ல வேண்டும். அதுபோல கொள்கை மட்டும் இருந்தால் அந்த கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்டு கடைபிடிக்கப்பட்டு அது ஒரு பாதையில் என்னை அழைத்து போய் ஒரு இடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அந்த பாதை, அந்த பயணம், அந்த இடத்தில் சேர்ப்பதுதான் ரிலிஜியன். இதற்குண்டான அடிப்படை தகவல்கள், டூல்ஸ், அதை கொடுப்பதுதான் சித்தாந்தம்ங்கிற பிலாசபி. அதனால்தான் நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாம் வரட்டு வேதாந்தம் பேசுவது அப்படி ஒன்று கிடையாது. ஆனால் யாரோ புரியாமல் அப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். யாரும் வரட்டு வேதாந்தம் பேச மாட்டார்கள். பேசினால் அது வெறும் பிலாசபி ஆகிவிடும். அதை கொண்டு போய் பக்தியோடு சேர்க்க வேண்டும், மதத்தோடு இணைக்க வேண்டும். அந்த பாதையில் பயணித்தால் சரியான இடத்துக்கு போய் சேருவோம். ஆனால் அனாலிசிஸ் என்பது ஒன்று, அது பூரணத்துவம் இல்லாதது, முழுமை அடையாதது. அந்த தகவல்களை வைத்துக்கொண்டு சிந்தசைஸ் பண்ணி அதை ஒருமுகப்படுத்தி அதை கடைபிடிக்க சொல்லி ஒரு பாதையில் கூட்டி போக வேண்டும். இது எதற்கு சொல்லுகிறேன் என்றால், நான் வேதாந்தம் வாசிச்சேன், நான் ஒரு பிலாசபர், நான் ஸ்பிரிச்சுவலி இன்க்ளைன்ட், இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு எனக்கு ஒன்றும் ரிலிஜியனில் பற்றில்லை, நான் அதை தாண்டி இருக்கிறவன், இது சரியான பேச்சல்ல. பிலாசபி என்றால் ஏதோ ரிலிஜியனை தாண்டி இருப்பது நினைத்துக் கொள்ளவே வேண்டாம்.
இதற்கு அது ஆதாரம், அதனால் இதற்கு பயன். பவுண்டேஷன் நன்றாக இருக்க வேண்டும். பவுண்டேஷன் தான் கொடுத்தனம் பண்ண முடியும். அஸ்திவாரம் நன்றாக இருந்தால் கட்டடம் நன்றாக இருக்கும், வாஸ்தவம். ஆனா கட்டடத்தில் தான் வாழ முடியும். அஸ்திவாரம் இருந்தால் தான் வாழ முடியும். அதபோல் தான் பிலாசபியும் ரிலிஜியனும். இது ஸ்ட்ராங்காக இருந்தால்தான் மேல ரிலிஜியன்கிற கட்டடத்தில் இருக்க முடியும். அனாலிசிஸ ஒழுங்கா பண்ணாதான் சிந்தசைஸ் பண்ணவே முடியும். ஆனால் நான் அனலைஸ் பண்ணிக்கொண்டே வாழ்க்கையை கழிக்கிறேன் என்றால் பண்ண முடியாது. அதை சிங்க்ரனைஸ் பண்ணியாக வேண்டும், பிராக்டிஸ் பண்ணியாக வேண்டும். இதற்கு ஒரு எளிய வழியை நமக்கு கற்றுக் கொடுத்து இதி சர்வம் சமஞ்சசம் என்று ராமானுஜர் தன்னுடைய பாஷ்யத்தின் கடைசியில் எழுதினார். இப்படியாய் ஒன்றுக்கொன்று முரண்பாடில்லாமல் எல்லாம் ஒருங்க விடப்பட்டவை. அதுதான் வேதாந்திகளுக்கு சிறப்பே, நம் நாட்டுக்கே உண்டான பெருமையே. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.